குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாகல் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெஸ்ட் 7ஓட ஓவர்வியூ. டெஸ்ட் 7ல என்னெல்லாம் படிக்கணுன்றதை இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ நம்மளோட குரூப் 1 டெஸ்ட் சீரிஸ் படி டெஸ்ட் 7 வந்து அடுத்த வாரம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும்போது அதுக்கு என்ன படிக்கணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டி, இந்தியன் ஐஎன்எம், இதுதான் வந்து பார்த்தோம்னா உங்களோட சிலபஸ். ஆப்டியில் பார்த்தோம்னா டைம் அண்ட் ஒர்க், ப்ராப்ளம் ஆஃப் ஏஜ், ஓகே, இரண்டும். ஸோ ஆப்டியில் பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராப்ளம் ஆஃப் ஏஜ், கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரி பிப்ரவரி, இதுதான் உங்களோட விஷயமே. சரி பார்க்கலாம். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த டெஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா நிறைய போர்ஷன் இருக்கிறதுனால பிரிச்சுக்கு போறோம், ஓகேவா. இந்த டெஸ்ட் 7ம் டெஸ்ட் 9ம் பார்த்தோம்னா இதே சிலபஸ் தான், பாலிட்டி ஐஎன்எம் தான். ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா பாலிட்டிக்கு இதுல முக்கியத்துவம் தரப்போறோம். இந்த டெஸ்ட் 7ல உங்களுக்கு 100 கொஸ்டின் வந்து பாலிட்டிலையும் 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஐஎன்எம்ல கேட்க போறோம், ஓகேவா. ஆப்டியில் 25 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ்ல 25 கொஸ்டின், ஆக மொத்தம் 200 கொஸ்டின். ஏன் பாலிட்டியில முக்கியத்துவம் தரணும்னா இந்த பாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த பார்ட் ஆஃப் பாலிட்டி தான். ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா நீங்க படிக்கிறதுல பாதிக்கு மேற்பட்ட டைம் பாலிட்டியில வந்து செலவு பண்ணுங்க. ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது மட்டும் படிச்சா போதும், அதுல இருந்து 50 கொஸ்டின் கேட்க போறோம். ஸோ ஓகேங்களா. அதனால வந்து ஈஸியா அந்த டெஸ்ட் வந்து பாலிட்டி கான்சென்ட்ரேட் பண்ணி பாலிட்டியில கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் கரெக்டா பதில் போடணும், இதுதான் நம்மளோட எய்ம், ஓகே. ஸோ பாலிட்டியில என்ன படிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாலிட்டியில எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா 25, 26, 27, 30. ஸோ ஆவரேஜா பார்த்தோம்னா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து பாலிட்டியில வந்து வரப்போகுது. ஏன் இந்த பாலிட்டி தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க வந்து எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் ஒரு வாட்டி படிச்சதை வச்சு கூட உங்களால ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அது பாலிட்டி தான். இவ்வளோ ஈஸியா வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு குறிப்பிட்ட சில விஷயத்த படிச்சாவே உங்களால 15 கொஸ்டின் ஈஸியா போட முடியும். நான் வந்து சில விஷயம் சொல்றேன்னு வச்சுங்க, இதெல்லாம் நீ படிச்சுட்டு போனா உங்களுக்கு 15 ஈஸியா வந்துடும். நான் சொல்றது கன்ஃபார்ம் 100% 15 வந்துடும். அதுக்கு மேல அந்த 20, 22ன்றது நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, எவ்வளவு ரிப்பீட்டடா படிச்சிருக்கீங்க, அது எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சீங்க, எப்படி அப்ளை பண்ணீங்க பொறுத்து தான் அந்த 22, 23 மார்க்ன்றது வரும். ஸோ இதுல வந்து 25 கொஸ்டின் கேட்கறோம்னா உங்களால 23க்கும் ஈஸியா போட முடியும். ஒரு 1-2 கொஸ்டின்ஸ்ன்றது அந்த எக்ஸாம் டைமை பொறுத்து உங்களுக்கு அமையும். ஆனா ஒரு ஆவரேஜா படிக்கிறவங்களால 25 மேல போட முடியும், 20க்கும் போட முடியும், ஓகேவா. 20, 25 இதுக்குள்ள போட முடியும். அதே போல ஐஎன்எம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ்ல இருந்து 18 கொஸ்டின்ஸ் வரும் ஐஎன்எம்ல, 18 to 15. இதுல வந்து பார்த்தா உங்களால ஒரு 10 கொஸ்டினுக்கும் ஈஸியா போட முடியும். சில ஏரியாஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்க படிச்சு போனீங்கன்னா 10 கொஸ்டின் ஈஸியா போட முடியும். அந்த 5 கொஸ்டின்ன்றது அந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்து அந்த டிஃபிகல்டிஸ்ன்றது மாறும், ஓகே. நான் என்ன சொல்றேன்னா சில ஏரியாஸ் இருக்குன்னா அந்த ஏரியால இருந்து எப்பவுமே ஒவ்வொரு கொஸ்டின் வந்து இருக்கும், ஓகேவா. கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாலிட்டியில என்னெல்லாம் படிக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஐஎன்எம்க்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த 7வது டெஸ்ட்ல நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோம்னா பாலிட்டிக்கு தான். பாலிட்டில இருந்து தான் உங்களுக்கு 100 கேள்விகள் கேட்க போறேன், ஓகேவா. அதே போல ஐஎன்எம்ல 50 கேள்விகள். ஐஎன்எம்ல நம்ம சில விஷயத்தான் படிக்க போறோம், எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணுறோம், மற்றதெல்லாம் நம்ம விட்டு போறோம். ஏன்னா இதை நம்ம மறுபடியும் 9th டெஸ்ட், மறுபடியும் பார்த்தோம்னா உங்களுக்கு 8th வந்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், 9th டெஸ்ட் வரும் பாரு. அப்போ வந்து பார்த்தோம்னா பாலிட்டி கம்மியான முக்கியத்துவம் கொடுத்து ஐஎன்எம்ல 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தோம்னா இந்த பாலிட்டி, இந்த ஐஎன்எம் இது படிக்கிறது மூலமா வந்து ஒரு 150 கேள்விகள்ன்றது நம்ம ஒர்க் அவுட் பண்ணும். இதை தாண்டி ரிவிஷன் டெஸ்ட்லாம் சேர்க்கும் போது ஒரு 250 கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். ஸோ 250 கொஸ்டின் பார்க்காதீங்க, இது உள்ள ஒரு 100 டாபிக் வந்து கவர் ஆகிற போல தான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்து அந்த டாபிக் நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையான்றது நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படிதான் இருக்கும். சரி பார்க்கலாம் பாலிட்டி என்னெல்லாம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பிரிச்சு பார்ப்போம். இதெல்லாம் ஸ்கூல் புக். அதே போல 6th to 10th ஸ்கூல் புக் நீங்க படிச்சுதான் ஆகணும். அதுல வந்து பெருசா எதுவும் கவர் ஆகாது. பாலிட்டியும் சரி எக்கானமியும் சரி. எக்கானமியை பொறுத்த வரைக்கும் 6th to 10th சும்மா தான். பாலிட்டிலையும் அந்த அளவுக்கு பெருசா கவர் ஆகாது. நீங்க பாலிட்டி நல்லா படிக்கணும்னா நீங்க +2 புக் தான் படிக்கணும், 12வது புக் தான் படிக்கணும். அதே போல ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நீங்க +2 புக் தான் படிக்கணும். ஐஎன்எம்க்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு 10th புக்கும் +2 புக்கும் இது 2 தான் ஐஎன்எம் வந்து நல்லா கவர் ஆகும். ஸோ இங்க வந்து சில லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம கடைசியில பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் படிக்கணும்ன்றதை பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த சிலபஸ் இருக்கு பாருங்க, இந்த சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது கீழே நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கணும்ன்றத சொல்ல போறேன். அதை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா போதும், அதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்களா இல்லையான்றதை ஒரு வாட்டி நீங்க ரீகால் பண்ணீங்க. அதே போல ஸ்கூல் புக்கை தாண்டி தான் பாலிட்டி நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். ஸ்கூல் புக்ல இருக்கிறது மட்டும் படிச்சா போதுமான, ஸ்கூல் புக்ல நிறைய கவர் ஆயிருக்காது.
இப்போ வந்து சில விஷயம் நம்ம படிக்கிறோம்னா ஸ்கூல் புக்ல இருக்காது. அது நீங்க லட்சுமிகாந்த்ன்ற புக்கோ இங்கிலீஷ் மீடியமா இருந்தா, இல்ல லட்சுமிகாந்த் கஷ்டமா இருந்ததுன்னா வேற ஏதாச்சும் மெட்டீரியல் மாதிரி வேணா கூட நிறைய இருக்கும். இந்த லூசன்ட் புக் படிக்கலாம். ஓகேங்களா? லூசன்ட் இல்ல அரியன்ட் புக் படிக்கலாம். ஓகேவா? சில விஷயத்த நீங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் படிச்சுதான் ஆகணும். ஓகே, மோஸ்ட்லி வந்து பார்த்தா இந்த லூசன்ட் இல்ல அரியன்ட்னு சின்ன சின்ன புக்ஸ் இருக்கும். அது 4-5 சப்ஜெக்ட் கவர் ஆயிருக்கும். அதுல இருக்கிற பாலிட்டி ஃபுல்லா முடிச்சிருங்க. ஏன்னா அதுல என்ன இருக்குன்னா ஃபேக்சுவலா இருக்கும். நிறைய டேட்டாஸா இருக்கும். ஃபேக்ட்ஸா இருக்கும். ஓகே, அந்த ஃபேக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுதானு. ஸோ இதுக்கடுத்து நீங்க லட்சுமிகாந்த் போறதோ இல்ல வெங்கடேசன் புக் அந்த மாதிரி அந்த புக்கு போறதோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா இந்த மாதிரி ஸ்கூல் புக் அதை தாண்டி இந்த அரியந்த் புக் மாதிரி புக்கு படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இந்த லூசன்ட் புக்னு ஒரு புக் இருக்கும். ஏதாச்சும் ஒரு புக் இல்லைன்னா நிறைய இடத்துல இந்த பாலிட்டி புக் சம்மரி மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கூட ஏதாச்சும் படிச்சா போதும். சரி, பார்ப்போம் என்னெல்லாம் படிக்கணும் இந்த டெஸ்ட்டுக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஓகேவா? இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம வந்து அரசியலமைப்பு எழுதக்கூடிய ஒரு சபை. இந்த சபையில் நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா இதோட வரலாறு படிக்கணும். முதல்ல இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும்னு சொன்னது யாரு? காங்கிரஸ் எப்ப ஒத்துக்குச்சு? ஓகேவா? எம்என் ராய் சொல்லியிருப்பாரு. காங்கிரஸ் 1936 ஒத்துன்னு இருப்பாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அமைச்சது யாரு? கேபினெட் மிஷன். அவங்கதான் வந்து அமைக்க சொல்லியிருப்பாங்க. ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க? இவங்களெல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? ஓகேவா? அந்த முக்கியமான லீடர்ஸ், இதோட பர்மனன்ட் தலைவர் யாரு? டெம்பரவரி தலைவர் யாரு? வைஸ் வைஸ் பிரசிடென்ட் யாரு? பிரசிடென்ட் யாரு? ஓகே, டிராப்டிங் கமிட்டியோட சேர்மன் யாரு? கான்ஸ்டியூஷன் அட்வைசர் யாரு? ஓகேவா? இந்த மாதிரி சில பெயர்கள் இருக்கும். ஓகேவா? அந்த பெயர்கள் எல்லாத்தையும் படிச்சுங்க. அதுக்கடுத்து சில டேட்லாம் இருக்கும். பிளாக் வந்து நேஷனல் பிளாக் வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க? ஜனவரி 22, 1947. எப்போ வந்து பார்த்தோம்னா முதல் அசம்பிளிக்கு வந்து கூடிச்சு? 9 டிசம்பர் 1946. எப்போ வந்து இரண்டாவது எப்போ வந்து அந்த பர்மனன்ட் மெம்பர் வந்து பர்மனண்டா ஒரு பிரசிடென்ட் வந்து போட்டாங்க? மொத்தம் எத்தனை நாள் இந்த மீட்டிங் நடந்தது? மொத்தம் எவ்வளவு காசு செலவாச்சு? இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து நிறைய கேட்பாங்க. மொத்தம் எவ்வளவு பேருன்னு கேட்கும்போது 389 பேர் நீங்க. அதுல எத்தனை பெண்கள் அப்படி கேட்கறாங்கன்னா 15 பேர். இந்த மாதிரி இதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் படிச்சு வச்சுங்க. இந்த டேட்டாஸ் எல்லாம் உங்க எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. ஓகேவா? அதோட வரலாறு, அதுக்கடுத்து அதுல இருக்கக்கூடிய தலைவர்களோட பெயர்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி வந்து இருக்காரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும். காந்தி வந்து பார்த்தா இருக்க மாட்டார். ஸோ இது வந்து பார்த்தோம்னா 2021 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. காந்தி இஸ் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூட் அசம்பிளி கேட்டிருப்பாங்க. அது வந்து இல்லை. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து இவங்களெல்லாம் எப்படி எலெக்ட் பண்ணாங்க? மொத்தம் ஒரு 389 பேர் அவங்க எப்படி எலெக்ட் பண்ணாங்க? பிரின்சி ஸ்டேட்ல இருந்து எத்தனை பேர் வந்தாங்க? காங்கிரஸ்ல இருந்து எத்தனை பேர்? முஸ்லீம் லீக்ல இருந்து எத்தனை பேர்? மறுபடியும் வந்து பிரிச்சு போயிடுவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. மொத்தம் எத்தனை செஷன்ஸ் நடந்தது? மொத்தமா எத்தனை செஷன்ஸ் நடந்தது? கடைசியா எப்போ மீட்டிங் நடந்தது? ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்தது? அதுக்கடுத்து இதுல மேஜர் கமிட்டி நிறைய கமிட்டி இருக்கும். யூனியன் பவர் கமிட்டி, அதுக்கடுத்து ஸ்டேட் கமிட்டி, பிளாக் கமிட்டி, அடா கமிட்டி, அதுல வந்து பார்த்தோம்னா மைனாரிட்டி கமிட்டி. இந்த மாதிரி ஒரு 6-7 கமிட்டிஸ் வரும். அந்த கமிட்டிஸ்க்குலாம் யாரு தலைவர்? ஸோ இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சீங்கன்னா இந்த கான்ஸ்டியூட் அசம்பிளில இருந்து கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் உங்களால பதில் வந்து போட முடியும். எப்படின்னா அதுல என்னென்னலாம் கேட்பாங்களோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து படிச்சு முடிச்சிடணும். ஓகேவா? அதுல பாயிண்ட் ஆஃப் வியூ விடக்கூடாது. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா எல்லாமே ஃபேக்சுவலா தான் கேட்பாங்க டிஎன்பிசில. எதுவுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப டீட்டெயிலா கேட்க மாட்டாங்க. மேலோட்டமா இதெல்லாம் என்ன அதெல்லாம் என்னன்ற ஃபேக்ட்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா ப்ரீஆம்பிள். ஓகேவா? ஸோ ப்ரீஆம்பிள்ல என்ன படிக்கணும்? ப்ரீஆம்பிளோட சோர்ஸ், ப்ரீஆம்பிள் எங்க இருந்து நம்ம எடுத்தோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யார்கிட்ட இருந்து எடுத்தோம்னா யூஎஸ். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த சோர்ஸ், டேட்டு, நேச்சர், ப்ரீஆம்பிளோட அதுல உள்ள இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம்னா டேட், நம்ம வந்து எப்போ அடாப்ட் பண்ணோம், அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ பாஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரீஆம்பிள தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ப்ரீஆம்பிள நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தோம்னா காம்போனன்ட்ஸ், அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம். சோசியல் ஜஸ்டிஸ்னா என்ன, அதுல ஒவ்வொரு வார்த்தை இருக்குல்ல, இப்போ அந்த வார்த்தைகள்லாம் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுங்க எல்லாமே. சோசியலிஸ்ட்னா என்ன மீனிங், செக்குலர்னா என்ன மீனிங், எந்தெந்த வார்த்தை வந்து பின்னாடி சேர்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி. அதுக்கடுத்து ப்ரீஆம்பிளோட ஸ்டேட்டஸ் என்ன? இப்ப இருக்கக்கூடிய இந்த ப்ரீஆம்பிள் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா, நாட் ஏ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து ப்ரீஆம்பிள்ல பண்ண அந்த அமெண்ட்மெண்ட், ஒரே ஒரு சட்ட திருத்தம் தான் ப்ரீஆம்பிள் பண்ணியிருப்பாங்க. அது என்ன, அது எந்த அமெண்ட்மெண்ட்? அதுக்கடுத்து இந்த ப்ரீஆம்பிளோட சிக்னிஃபிகன்ஸ். இந்த ப்ரீஆம்பிள் என்ன சொல்லியிருப்பாங்க? நிறைய பேர், ஒருத்தர் வந்து ஐடி கார்டுன்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஒருத்தர் வந்து சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யாரெல்லாம் என்ன சொன்னாங்க?
மொத்தம். ஓகேவா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. இதுதான் இதுல வந்து நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தா பிரியாம்பிள் நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னது யாரு, ஐடி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னது யாரு, ஐரோஸ். ஓகேவா, அதுக்கடுத்து சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யார் சொன்னாங்க அது தெரிஞ்சுங்க. எப்ப அடாப்ட் பண்ணாங்க, எப்ப எனாக்ட் பண்ணாங்க. ஓகேவா, அடாப்ட் எப்ப பண்ணாங்க, எனாக்ட் எப்ப பண்ணாங்க. இந்த வார்த்தைகள் லைனா இருக்கான்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோபரின், சோசியலிஸ்ட், செக்யுலர், அந்த மாதிரி அந்த வார்த்தையை லைனா நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. அதுல மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் லிபர்ட்டி இருக்கு, இதெல்லாம் கேட்பாங்க. கொஸ்டின்ஸா இதுவரைக்கும் கேட்டிருக்காங்க. பிரியாம்பல எத்தனை வாட்டி இதுக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை வாட்டி சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க. பிரியாம்பலை பத்தி இருக்கக்கூடிய கேசஸ் முக்கியமா வந்து பார்த்தோம்னா இந்த கேசவ நந்த பாரதி கேஸ். ஓகேவா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இன்னொரு ஒரு 3 கேசஸ் வரும். ஓகேவா, மொத்தமாவே அந்த 3 கேஸ் என்னென்ன கேஸ்ன்றதை படிச்சுங்க. ஓகே, ஸோ இப்படிதான் நீங்க பிரியாம்பல் வந்து படிச்சு முடிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து அதுல என்னெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. யூசன் புக் தமிழ்ல இருக்கானா இல்ல. ஓகேவா, தமிழ்ல எல்லாம் இல்ல, இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ நான் வேற ஏதாச்சும் ஐடியா சொல்றேன். ஓகேவா, இப்போதைக்கு ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். அடுத்து நான் பார்க்க போகிறது சிலபஸ் படி பார்த்தோம்னா ஸ்டேட், யூனியன் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, ஸ்டேட் அண்ட் யூனியன், யூனியன் டெரிட்டரின்னு ஒன்று இருக்கும். இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஆர்டிகல் 1ல இருந்து 4க்குள்ள ஆர்டிகல் படிச்சு வச்சுங்க. ஆர்டிகல் 1னா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டிகல் 1ன்றத இதோக்கு 2 குரூப் ஒன்ல கேட்டிருக்காங்க. போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் குரூப் ஒன்லையும் கேட்டாங்க, 2019லயும் கேட்டாங்க. ஆர்டிகல் 1னா என்ன, ஆர்டிகல் 2னா என்ன, 3னா என்ன, 4னா என்ன, இந்த 4 ஆர்டிகல் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, ஆர்டிகல் 1ல இந்தியா அண்ட் பாரத்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஆர்டிகல் 2ல வந்து ஒரு ஃபாரின் டெரிட்டரி. நான் கிளாஸ் எடுக்கல, ஜஸ்ட் சொல்றேன் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்து சேர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சு. இதுக்கடுத்து முக்கியமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வைஸ் எந்த அதிகமா மக்கள் தொகை உள்ள மாநிலம் எது, குறைவா மக்கள் தொகை உள்ள மாநிலம் எது, அதிகமா மக்கள் தொகை உள்ள யூடி எது, யூனியன் பிரதேசம் எது, குறைவா மக்கள் தொகை உள்ள யூடி எது, அதுக்கடுத்து ஏரியா, அதிகமா ஏரியா உள்ள ஸ்டேட் எது. இதெல்லாம் உங்களுக்கு ஜாகிரபிலும் படிப்பீங்க, இங்கேயும் படிச்சுங்க, பாலிட்டிலும் படிச்சு வச்சு. இப்ப அதிகமா ஏரியானா உங்களுக்கு ராஜஸ்தான் தெரியணும், குறைவான ஏரியானா உங்களுக்கு சிக்கிம்னு தெரியணும். சிக்கிம் தானே, சிக்கிமா கோவாவா, சாரி கோவா. ஓகேவா, கோவா. அதே போல வந்து பார்த்தோம்னா யூடி எது அதிகமான ஏரியா, எது குறைவான ஏரியா, இது தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டேட், யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து வேற என்ன தெரிஞ்சுக்கணும்னா கமிட்டிஸ். ஓகேவா, இதுல வந்து பார்த்தோம்னா சில கமிட்டிஸ் போட்டிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா ஜேவிபி கமிட்டி, எஸ்கே தார் கமிட்டி, ஓகே, ஃபசிலடி கமிஷன். இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டை வந்து பிரிக்கலாமா. இப்போ அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் அடையும் போது இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருந்து தெரியுமா. சரி, நிறைய மாகாணமா இருந்தது, குரூப் ஏ குரூப் பின்னு இருந்தது, அது வேணாம். ஓகேவா, அதெல்லாம் வந்து பிரிக்கலாமா வேணாவா, மொழி வாரிய மாநிலத்தை பிரிக்கலாமா வேணாம்ன்றதுக்காக கமிட்டிஸ் வந்து போட்டிருப்பாங்க. முதல் கமிட்டி வந்து பார்த்தா எஸ்கே தார் கமிட்டி போட்டிருப்பாங்க, அவர் பிரிக்க வேணான் இருப்பாரு. ஜேவிபி கமிட்டி போட்டிருப்பாங்க, அவரும் பிரிக்க வேணான் இருப்பாங்க. கடைசியில வந்து பார்த்தோம்னா ஆந்திரா வந்து 1953ல ஆந்திராவை பிரிச்சு விட்டுருப்பாங்க. ஓகே, 1953ல ஆந்திரா வந்து பார்த்தா பொட்டு ஸ்ரீராமுலு அவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்திருப்பாரு, அதனால வந்து ஆந்திரா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஃபசிலடி கமிஷனை போட்டு 1955ல எல்லாருக்கும் அவங்க ஸ்டேட்டை பிரிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அப்ப பிரிச்சு கொடுக்கும்போது எத்தனை ஸ்டேட் இருந்தது யாராச்சும் சொல்லுங்க, யாராச்சும் தெரியுமா. 1955 படி இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருந்தது, இதை வந்து ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த ஃபசிலடி கமிஷன்னா அது கூட இந்த மெம்பர்ஸை கேட்டிருப்பாங்க. குஸ்ரு அப்படின்ற ஒரு மெம்பரும் இன்னொரு மெம்பரும் இருப்பாரு, அதை கேட்டிருக்காங்க. இதெல்லாம் குரூப் 1 கொஸ்டின்ஸ். நான் சொல்றது எல்லாமே குரூப் 1 கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா, ஸோ 1955ல எத்தனை ஸ்டேட் இருந்தது இந்தியாவில், எத்தனை யூடி இருந்தது. 13. 13 இல்லை. அப்புறம் யார சொல்லியிருக்காங்க பார்ப்போம். 14 ஸ்டேட். ஓகே, கரெக்ட். ஒரு நிமிஷம். சப்போஸ் யாருக்காச்சும் தமிழ் மீடியம் வந்து புரியலன்னு நீங்க கேளுங்க, நம்ம அந்த இது மட்டும் நான் தமிழ்லயும் சொல்றேன். ஓகே, எனக்கு ஓகே, அதனால வந்து பார்த்தா 14 ஸ்டேட் 8 யூடி நினைக்கிறேன். 14 ஸ்டேட் 6 யூடி அப்ப இருந்தது. இப்போ வந்து பார்த்தோம்னா 28 ஸ்டேட் 8 யூடி. ஓகேவா, ஸோ இது வந்து எப்படி உருவாச்சு, இது வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாநிலங்களும் எப்படிலாம் வந்து 1956க்கு அப்புறமா உருவாச்சு. ஓகேவா, ஒவ்வொரு ஊரா பிரிஞ்சு இருக்குல்ல. ஒரு பக்கம் குஜராத்தும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா மகாராஷ்டிராவும் பிரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து இந்த நார்த் ஈஸ்ட்ல பிரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இதெல்லாம் 2000ல பிரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் எந்தெந்த வருஷம் அது கேட்பாங்க. ஒவ்வொரு யூட்டியும் எப்பப்பெல்லாம் பிரிஞ்சதுன்றதை கேட்பாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு யூட்டியும். ஓகே, அது எந்த அமெண்ட்மெண்ட் கூட தெரிஞ்சு வச்சுங்கிற. 12வது அமெண்ட்மெண்ட்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கோவா ஃபார்ம் ஆயிருக்கும். 14வது அமெண்ட்மெண்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு
புதுச்சேரி ஃபார்ம் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நீங்க போன வருஷம் கொஸ்டின் எடுத்து பாருங்க. 14வது அமெண்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிருப்பாங்க, எந்த ஸ்டேட் ஃபார்ம் ஆச்சுன்னு. ஸோ இந்த ஏரியான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். சில ஸ்டேட்டுக்குலாம் வந்து பார்த்தோம்னா சில ஸ்பெஷலான சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். ABCD அப்படியே போட்டு J வரைக்கும் இருக்கும். அதுல என்னென்ன ஸ்டேட்னு படிச்சு வச்சுங்க. அதையும் வந்து அடிக்கடி கேட்கறாங்க. ஓகேவா, அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் உள்ள ஸ்டேட். இது எல்லாமே தெரிஞ்சுக்கினா போதும், நீங்க வந்து இந்த யூனியன் அண்ட் ஸ்டேட் அந்த ஏரியாவை முடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ பாப்புலேஷன் வைஸ் ஸ்டேட்டு, ஏரியா வைஸ் ஸ்டேட்டு, முக்கியமான அந்த 3 கமிட்டி தான் இருக்குது. 3 டார்க் கமிட்டி, JVP கமிட்டி, அதுக்கடுத்து பார்த்தா ஃபசிலி கமிஷன், அதுக்கடுத்து ஸ்டேட்ல எப்படி வந்து மொத்தமா எவ்வளவு ஸ்டேட் உருவாச்சு, அதுக்கடுத்து இப்போ 28 ஸ்டேட் எப்படி உருவாச்சு, எந்தெந்த வருஷம். கடைசியா வந்து தெலுங்கானா ஸ்டேட்டை பொறுத்த கடைசி நீங்க தெலுங்கானா போடுவீங்க, 2014 உருவாச்சு. யூடிஸை பொறுத்த வரைக்கும் ஜம்மு அண்ட் லடாக் 2019. ஓகேவா. அதுக்கடுத்து இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் 1 to 4 ஆர்டிகல் படிக்கணும். அடுத்து சேலியன் ஃபீச்சர்ஸ். ஓகேவா. சேலியன் ஃபீச்சர்ஸ் சேலியன் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சோர்சஸ் படிச்சு வச்சுக்கணும். நம்ம கான்ஸ்டியூஷன் நம்ம உருவாக்கும் போது என்னென்ன சோர்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்தோம். ஸோ யூஎஸ்ல இருந்து என்னென்ன எடுத்தோம், 1935 ஆக்ட்ல இருந்து என்னென்ன எடுத்தோம், ரஷ்யால இருந்து என்ன எடுத்தோம், ஜெர்மனி இருந்து, அயர்லாந்துல இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, கனடால இருந்து, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து, எல்லாருக்கிட்டையும் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் நம்ம எடுத்தோன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இருக்கிறதுலயே அதிகமா நம்ம எடுத்தது பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. அதுல இருந்து 60% ஆஃப் இது வந்து நம்ம எடுத்திருப்போம். ஓகேவா. இது வந்து அடிக்கடி கேட்டுனே இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா யூனிட்ரி வர்சஸ் ஃபெடரல். இப்போ வந்து பார்த்தோம்னா யூனிட்ரி, இங்க வந்து பார்த்தோம்னா இந்த யூனிட்ரினா என்ன, ஃபெடரல் என்ன. இப்போ ஃபெடரல்னா நிறைய ஸ்டேட் இருக்குது, ஃபெடரல் யூனிட்ரினா ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கும், ஸ்டேட்டுக்குலாம் பவர் இருக்காது. ஸோ அதுக்கு என்ன வித்தியாசம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதுக்கடுத்து பார்ட் அண்ட் ஷெடியூல். எப்பவுமே பாருங்க இந்த பார்ட் அந்த ஷெடியூல் கேட்டுனே இருப்பாங்க. அப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த 12 ஷெடியூலும் படிச்சு வச்சுங்க. ஓகேவா. அதே போல கான்ஸ்டியூஷன் எழுதும்போது எத்தனை ஷெடியூல் இருந்தது, எத்தனை பார்ட் இருந்தது, இப்போ எத்தனை இருக்கு, அதெல்லாம் எப்படி எப்பப்பெல்லாம் உருவாச்சு. ஓகேவா. இப்போ 73 74 சட்ட திருத்தம்னா அது எப்போ வந்து அந்த 11th and 12th ஷெடியூல்னா அது எப்போ உருவாச்சு. ஓகேவா. அந்த மாதிரி எல்லாம் 11th and 12th ஷெடியூல் எப்போ உருவாச்சு. ஸோ அதே போல பார்ட்ஸ் ஏதாச்சும் புதுசா உருவாச்சுன்னா அது எப்போ உருவாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ பார்ட்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ். 1ல இருந்து 106 அமெண்ட்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ சட்ட திருத்தங்கள் ஆச்சு. எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல, சில முக்கியமானது மட்டும் படிங்க. ஓகேவா. இது வந்து பார்த்தா உங்களோட +2 புக்ல பின்னாடி வந்து ஒரு டேப்லெட் காலம் போட்டிருக்கும் ஸ்கூல் புத்தகத்துல. அதுல வந்து பார்த்தா ஒரு 103 இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க 106 வந்துச்சு. இப்போ கடைசி வந்து பார்த்தா பெண்களுக்கு 33% சட்ட திருத்தம், அது வரைக்கும் படிச்சிருங்க. படிச்சா போதுமானது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்க சேலரி பிக்ஸ் படிச்சிருங்க. அதுக்குள்ள ஒரு அமெண்ட்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க, சிம்பிள் மெஜாரிட்டி, இந்த இதுலயே வந்து டைப்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஓகேவா, அப்சல்யூட் மெஜாரிட்டி, அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து சிட்டிசன்ஷிப். 1ல இருந்து 4 ஆர்டிகல் முடிச்சிட்டோமா. சிட்டிசன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க 5ல இருந்து 11 ஆர்டிகல். ஓகே, 5 to 11 தான் சிட்டிசன்ஷிப். அதே போல இது என்ன பார்ட்ல வருது. ஓகேவா. இதுல வந்து பார்க்க முக்கியமா அந்த 5 மட்டும் படிச்சுங்க. ஓகே, 5 மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த ஆக்ட், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, இது வரைக்கும் எத்தனை வாட்டி இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்ப கூட பார்த்தோம்னா இந்த CAA, NRC இதெல்லாம் அந்த பிரச்சனை இருக்குல்ல, அதனால இது வரைக்கும் எத்தனை வாட்டி சட்டம் திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் இந்தியரா மாறணும்னா அக்வசேஷன், இந்தியர் சிட்டிசன் வேணும்னா அவருக்கு எத்தனை முறையில வந்து சிட்டிசன் ஆகலாம், எந்தெந்த முறையில வந்து ஒருத்தர் சிட்டிசனை இழக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம். டியூட்டி. ஓகே, எப்பாரு, DPSP, ஃபண்டமெண்டல் டியூட்டி, இது எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதான். சிம்பிள். நீங்க என்ன படிக்கிறீங்கன்னா இதோட சோர்ஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது நம்ம எங்கிருந்து எடுத்தோம், நம்ம தனியா படிச்சிடும் US எந்த எடுத்தோம். அதே போல DPSP எங்கிருந்து எடுத்தோம், FD ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எங்கிருந்து எடுத்தோம். ஓகேவா. அது ஒண்ணு. இதுல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ், மோஸ்ட்லி ஆர்டிகல்ஸ்னாவே இந்த DPSP ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை. அந்த DPSP இருக்குல்ல, இந்த இடத்துலயும் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டில இருந்து தான் அதிகமா ஆர்டிகல்ஸ் வந்து கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா 38 அப்படின்னு கேட்டுருவாங்க நமக்கு. அப்ப நம்ம என்னன்னு தெரியணும், 38 என்ன, 45 என்ன, 49 என்ன. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா 50 என்ன, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், மொத்தம் அந்த 11 டியூட்டிஸ். ஃபர்ஸ்ட் 10 டியூட்டி இருந்து அது ஒரு டியூட்டி சேர்த்துட்டாங்க. 11 டியூட்டியும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் என்னென்ன ரைட்ஸ், முக்கியமான ரைட்ஸ். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவாலிட்டிக்குள்ள ஒரு 4 ஆர்டிகல் வரும். ஓகே, அது உங்களுக்கு தெரியணும் என்னென்ன ஆர்டிகல். 14, 15, 16, 17 கீழே ஒரு 4 ஆர்டிகல். ஃப்ரீடம் கீழே
வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் வரும். அதே போல வந்து பார்த்தா 19 கீழே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 6 19 கீழே அந்த 6 பார்ட்ஸ் வரும் தனித்தனியா. ஓகேவா? ஆர்டிகல் 19 கீழே. ஸோ இந்த மாதிரி முக்கியமானது. அதே போல 20லயே பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன வரும்? அப்ப 20னா என்ன வரும்? 21ல பார்த்தா 21A வரும். இந்த மாதிரி விஷயத்தால நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதுல ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ், இதோட ஃபீச்சர்ஸ் என்ன? இதை எதெல்லாம் எந்தெந்த ஆர்டிகல் இந்தியர்களுக்கு இருக்கு? இப்ப நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம்னா சிலது வந்து இந்தியர்களுக்கு இருக்கும், சிலது வந்து எல்லாருக்குமே இருக்கும். இந்தியர்களுக்கு மட்டும் இருக்குது என்னென்ன கேசஸ்? இதுல வந்து பார்த்தா நிறைய கேசஸ் இருக்கும். கோபாலன் கேஸ், ஓகேவா? அந்த மாதிரி புட்டசாமி கேஸ், இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கும். அந்த கேசஸ் எல்லாம் எதை சார்ந்தது அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. இது முக்கியமா கேட்க போது ஆர்டிகல் தான், மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் கொஞ்சம் பெரிய ஏரியா இருக்கிறதுல பெரிய ஏரியா. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான். இதை வந்து நீங்க நிறைய டைம் எடுத்து படிக்கணும். ஸோ மோஸ்ட்லி என்ன படிப்பீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இவங்க எல்லாம் எக்ஸிக்யூட்டிவ்ல படிப்பீங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன படிப்பீங்கன்னா அவங்களோட ஃபங்க்ஷன், அவங்களோட டியூட்டி, அவங்களோட பவர் என்ன. ஓகே, அதுலயே வந்து இப்போ பிரசிடென்ட் எடுத்தோம்னா உங்களுக்கு நிறைய பவர் இருக்கும். ஜுடிஷியல் பவர் இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி என்னென்ன பவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க முக்கியமா. ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கடுத்து முக்கியமா ஆர்டிகல்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் 54னா பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கக்கூடிய எலக்ட்ரல் காலேஜ். இப்போ 56னா பிரசிடென்டோட டேர்ம். அந்த மாதிரி சில முக்கியமான ஆர்டிகல் எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் இல்லை. சில முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா இந்த டைம்ல ஆர்டிகல் வந்து கேட்கறாங்க. பவர்ஸ் அதே போல ஒரு பிரசிடென்ட்டை எப்படி வந்து தேர்ந்தெடுப்பாங்க இது வந்து எல்லாரும் பொதுவாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு பிரசிடென்ட்டோட டேர்ம் எவ்வளவு, எப்படி குவாலிஃபிகேஷனு, அவரோட பவர் என்ன, எக்ஸிக்யூட்டிவ் பவர் என்ன, பர்டனிங் பவர் என்ன, லெஜிஸ்லேட்டிவ் பவர் என்ன, வீட்டோ பவர் என்ன, எமர்ஜென்சி பவர் என்ன, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா வைஸ் பிரசிடென்ட் பத்தி விஷயங்கள். வைஸ் பிரசிடென்ட் தான் உங்களுக்கு ஆர்டிகல் 63ன்றது தெரியணும். அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டரை பத்தி, பிரைம் மினிஸ்டர்ன்றது எங்கிருந்து எடுத்தோம், இதோட பவர் என்ன, வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அந்த பத்தி நீங்க வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிஎம் டு ரிசைன், முதல் பிஎம் தன்னோட பதவியை ரிசைன் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் பிஎம் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விமன் பிஎம் யாருன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கூட இப்ப இந்த பிஎம் விஷயத்துல நிறைய கேட்கறாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா என்ன, அந்த ஆர்டிகல் 75 அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எப்படி பாஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து பிரசிடென்சியல் அண்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம். பிரசிடென்சியல் ஃபார்ம்னா என்ன, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்னா என்ன, இதெல்லாம் உங்க ஸ்கூல் புத்தகத்திலேயே 9th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேயே ஒரு டேப்ல காலம் போட்டிருக்கோம். ஓகேவா? அதை நீங்க படிச்சு வச்சுங்க போதுமானது. இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா லெஜிஸ்லேச்சர். ஓகேவா? இங்க வந்து பார்த்தோம்னா அந்த பாராளுமன்றத்துல லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட்ல பார்த்து 2 ஹவுஸ் இருக்கு. லோக்சபா இருக்கு, ராஜ்யசபா இருக்கு. லோக்சபா டேர்ம் என்ன, முதல் மீட்டிங் எப்ப நடந்தது, லோக்சபால நம்ம மெம்பர் ஆகணும் மினிமம் ஏஜ் எவ்வளவு, லோக்சபாவோட மொத்த ஸ்ட்ரென்த் எவ்வளவு. ஓகே, ஏன்னா இப்போ லோக்சபா எலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்ப நடந்தது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லோக்சபா 13 மே 1952 வந்து நடந்திருக்கும். 13 மே. அதே போல ஃபர்ஸ்ட் லோக்சபா எப்ப கலைஞ்சிருக்குன்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி. ஓகே, எப்போ வந்து கலைச்சாங்க அதுவும் கேட்டிருப்பாங்க. அதே போல அந்த டேர்ம் 5 வருஷம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. லோக்சபா. அடுத்து ராஜ்யசபா. இந்த ராஜ்யசபால எப்படி எலெக்ட் பண்றாங்க, அந்த 6 வருஷம் டேர்ம் எப்படி 2 வருஷத்துக்கு ஒரு ரிட்டையர் ஆவாங்க. முதல் ராஜ்யசபா மீட்டிங் எப்ப நடந்ததுன்னா 13 மே 1952 நடந்திருக்கும். லோக்சபா ராஜ்யசபாவுக்கும் ஈக்குவல் பவர் என்ன, அன்ஈக்குவல் பவர் என்ன, இதெல்லாம் கேட்பாங்க. ஒரு பில் எப்படி வந்து பாஸ் ஆகும். ஓகேவா? இந்த விஷயத்தெல்லாம் வந்து இதுல கேட்பாங்க. அதே போல தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் லோக்சபால மெம்பர்ஸ் எவ்வளவு, ராஜ்யசபால மெம்பர்ஸ் எவ்வளவு, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கு அட்டார்னரி ஜெனரல் இருக்காருல்ல, அவரை பத்தி, அவரோட ஃபங்க்ஷன் என்ன, அவரோட டியூட்டி என்ன, ஸோ இதெல்லாம் என்ன தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து முக்கியமா பார்த்தா அந்த பார்லிமெண்ட் கமிட்டி, நிறைய கமிட்டி இருக்கும். ஓகே, பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி, கமிட்டிஸ் ஆன் பப்ளிக், பிஎஸ்யூ. ஓகேவா? இந்த மாதிரி சில முக்கியமான கமிட்டி எல்லாம் தெரிஞ்சு வச்சு. முக்கியமா எந்த கமிட்டி பெரிய மெம்பர், நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, எந்த கமிட்டில முழுக்க முழுக்க லோக்சபா மெம்பர்ஸ் இருப்பாங்க, எந்த கமிட்டில லோக்சபாவும் ராஜ்யசபா மெம்பரும் ஈக்குவலா இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துல எந்தெந்த கமிட்டிக்குலாம் வந்து ஸ்பீக்கர் வந்து தலைவரா இருக்காரு, ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா அதுக்கு தலைவரா இருக்காரு. அதுக்கடுத்து முக்கியமா தெரிஞ்சுக்கணும் இந்த பட்ஜெட், பட்ஜெட் எப்படி யார் தாக்கல் பண்ணுவாங்க, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமா இந்த பிஎம்டபிள்யூ அந்த செஷன், பிஎம்டபிள்யூனா பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன்,
இதுல எப்பப்ப நடக்கும், இதெல்லாம் கூட்டுறது யாரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே. அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ளை பண்ணுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படியே கவர்னரா மாறிடும், சிஎம்ஆ மாறிடும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இதே கவர்னருக்கு என்னென்ன பவர் இருக்கு, ஓகே, கவர்னர் ஆர்டிகல் என்ன, முதல் தமிழ்நாடு ஒரு பெண் கவர்னர், முதல் இந்தியாவோட பெண் கவர்னர், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தெரிஞ்சு வச்சுங்க. டிஎன்பிசில கேட்பாங்க. ஒரு கவர்னர் வந்து 2-3 ஸ்டேட்ல இருக்கலாம் அப்படின்னு சொன்ன ஆர்டிகல் என்ன, அது எந்த அமெண்ட்மெண்ட், ஓகேவா. கவர்னருக்கு எக்ஸிகியூட்டிவ் பவர் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்ன, ஓகேவா. அதுக்கடுத்து கவர்னரோட எல்லா பவரும் படிச்சுங்க. அடுத்து சிஎம். ஓகே. சிஎம், சிஎம்க்கும் கவர்னருக்கும் என்ன ஒரு ரிலேஷன், சிஎம்க்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் என்ன ஒரு ரிலேஷன், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கினேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். எந்தெந்த ஸ்டேட்லும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு, மேலவை இருக்கு. மொத்தம் இப்போ 6 ஸ்டேட், ஓகேவா. அந்த 6 ஸ்டேட் என்னென்ன ஸ்டேட்டு, இந்த மேலவையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க, எப்படி ஒரு பில் வந்து பாஸ் ஆகும், தமிழ்நாட்டுல எப்ப மேலவையா கலைச்சாங்க, ஓகேவா. அதுக்கடுத்து ஸ்பீக்கர், ஸ்பீக்கரோட ஃபங்க்ஷன், அதுக்கடுத்து அட்வொகேட் ஜெனரல், இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுங்க. கடைசி வந்து பார்த்தோம்னா லோக்கல் கவர்மெண்ட். லோக்கல் கவர்மெண்ட்டை பார்த்தா ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரினா நீங்க முதல்ல ஆரம்பிக்கலாம். எந்த ஹிஸ்ட்ரினா மேயோ ரெசல்யூஷன், ரிப்பனோட லோக்கல் கவர்மெண்ட் பாலிசி, ஓகேவா. அதுக்கடுத்து ஆர்டிகல் 40 நான் சொல்லுவோம், பஞ்சாயத்து ராஜை பத்தி பேசுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து நேஷனல் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் 1953 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா பல்வத் ராய் கமிட்டி போட்டிருப்பாங்க, அசோக் மேத்தா கமிட்டி, ஜி.கே. ராவ் கமிட்டி, எல்.என். சிங்வி கமிட்டி. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு முக்கியமா முதல் பஞ்சாயத்து ராஜஸ்தான்ல அந்த நாகூர் டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க 2ஆம் தேதி அக்டோபர் மாசம் 1959. டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி 1980 உருவாக்கி இருப்பாங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 உருவாக்கி இருப்பாங்க. அதுக்கடுத்து இதை 2014 அமெண்ட்மெண்ட் பண்ணி 50% பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. அதுக்கடுத்து 73, 74 சட்ட திருத்தம் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அதுக்கு என்ன வித்தியாசம், எத்தனை அதுல லிஸ்ட்னு இருக்கும், ஓகேவா. 29, இதுல வந்து 18. அதுக்கடுத்து இதுல இருக்கிற முக்கியமான ஆர்டிகல், எதுல வந்து எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி த்ரீ டயர் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அப்ளிகபிள் ஆகும், இந்த மாதிரி விஷயத்தான் தெரிஞ்சு வச்சுங்க, ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த பிசா ஆக்ட் 1996. இதெல்லாம் முடிச்சிங்களா போதும், பாலிட்டி ஓவர். ஏதாச்சும் டவுட் இருக்கா நான் சொன்னதுல? இது எல்லாமே பேசிக்கா நீங்க படிச்சு வச்சிருக்கணும். இது அப்படியே நீங்க மனப்பாடம் சொல்லணும். ஏதாச்சும் ஒரு டாபிக் சொன்னோம்னா அந்த டாபிக்கை பத்தி ஒரு 2 to 3 நிமிஷம் நீங்க பேசினா போதும். இப்ப ஏதாச்சும் ஒரு டாபிக் என்கிட்ட சொல்றீங்கன்னா அதை பத்தி நான் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டேன்னா போதும். அந்த மாதிரி நீங்க வந்து அதை சொல்லி சொல்லி பழகுங்க, அப்படியே ஞாபகம் வந்துடும். ஓகே. ஏதாச்சும் டவுட் இருக்கா பாலிட்டியில யாருக்காச்சும்? சப்போஸ் உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு டவுட் ஒரு மாதிரி இருந்தா சாட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த டவுட் இல்லைன்னா பாலிட்டில இருந்து 100 கொஸ்டின் கேட்க போறோம் இந்த டாபிக்ல இருந்து தான், ஓகேவா. ஸோ இது எதுவுமே இல்லை, நான் ஐஎன்எம் போறேன். ஐஎன்எம் இப்படி பண்ணிக்கிறேன். அதே போல இதுல வந்து பார்த்தோம்னா நான் சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் நான் சேர்க்கல. இந்த கோர்ட்ன்றதை நம்ம அடுத்த கிளாஸ்ல வச்சுப்போம். கோர்ட்டு, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனு, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அடுத்த டெஸ்ட்ல வச்சுக்கலாம். ஃபைனான்ஸ் கமிஷன், எலெக்ஷன், இதெல்லாம் நம்ம இந்த கேகு, ஓகேவா, மற்ற கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எல்லாமே சேர்த்து எமர்ஜென்சி, அபிஷியல் லாங்குவேஜ், இதெல்லாம் நம்ம அடுத்த டெஸ்ட்ல பார்த்துக்கலாம், ஜுடிஷியரி எல்லாமே. ஸோ இப்போதைக்கு நீங்க இது வரைக்கும் நான் கொடுத்ததுக்கும் படிச்சு அதுல இருக்கிறது எல்லாமே புரிஞ்சு பண்ணா போதும். இது கிளியரா? ஸோ புக்கை பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புக்கு, அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா நீங்க இந்த லூசன்த், அரியன்த் அந்த மாதிரி புக்ல படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க லட்சுமிகாந்த் புக் படிக்கலாம். ஸோ யாரும் இங்க ஃப்ரெஷரா இருக்க மாட்டீங்க, ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்களா. ஸோ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, யூடியூப்ல போங்க. யூடியூப்ல போட்டோம் பாலிட்டி வீடியோஸ் நடிச்சிங்கன்னா ஃப்ரீயாவே யூடியூப்ல நிறைய சேனல் இருக்கு. தமிழ்லையும் சொல்லி தராங்க, இங்கிலீஷ்லயும் சொல்லி தராங்க. அந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம், ஓகேப்பா. ஸோ சொல்லி தரத்துல நிறைய பேர் இருக்காங்க, கத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட பாலிட்டிக்கு வந்து பார்த்தோம்னா எய்ம்ஸ் டிஎன் ஒரு சேனல் இருக்குல்ல, அதுல போய் வீடியோ பாருங்க. அதுல பிடிஎஃப் இருக்கும், ஓகேவா. அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சிருங்க. சப்போஸ் எனக்கு எந்த புக்கும் கிடைக்கல, ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் வேணும்னா எய்ம்ஸ் டிஎன்ல வீடியோ பார்த்துக்க. ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ என்ன படிக்கணுன்றது நான் சொல்லிட்டேன். சப்போஸ் ஒரு டாபிக் நீங்க தெரியாம இருக்கக்கூடாது, இதெல்லாம் மேஜர், ஓகேவா. இதெல்லாம் நீங்க படிச்சிடலாம். கிளியரா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது ஐஎன்எம். ஐஎன்எம் பொறுத்தவரை நம்ம பாதி தான் படிக்க போறோம், பாதிக்கு மேல படிக்க போறது இல்லை. ஸோ அந்த பாதி என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன்.
ஏன்னா நம்ம அடுத்த டெஸ்ட்ல ஃபுல் ஐயா நம்ம கவர் பண்ணலாம். அப்ப பாலிட்டி உங்களுக்கு சின்னதா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே பெருசா வச்சுட்டோம்னா படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா ஐயா நம்ம பொறுத்தவரைக்கும் எர்லி அப்ரைசிங் முடிச்சு விட்டுருங்க. எர்லி அப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் வேலூர் மிட்டினி இங்கே நடந்த ரீசெண்ட் அப்ரைசிங் ஸ்கூல் புக்ல இருக்கிறது மட்டும் படிங்க, வேற எதுவுமே வேணாம். ஸ்கூல் புக்ல 8th 10th +1 அதுல இருக்கக்கூடிய பீசென்ட் அப்ரைசிங்கும் அதுல இருக்கக்கூடிய ட்ரைபல் அப்ரைசிங் மட்டும் படிங்க. மொத்தம் பார்த்தா ஒரு 8 தான் இருக்கும். அந்த 8 அப்ரைசிங் என்ன, யாரு அதுக்கு தலைவர், எந்த வருஷம் நடந்தது, என்ன காரணம், என்ன அவுட்புட், அதுக்கடுத்து 1857 ரிவோல்ட் நீங்க 8th புக்ல இருக்கிறத படிச்சா கூட போதும். 8th 10th இருக்கிற ரிவோல்ட் படிச்சா போதும், எல்லாமே கவர் ஆயிடும். ரிவோல்ட் 1857 பெருங்கிழச்சி. அதுக்கடுத்து பார்த்தா எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா. இதுக்கு நீங்க வந்து பார்த்தோம்னா நம்ம கிளாஸே வந்து யூடியூப்ல இருக்கு, அதை நீங்க பாத்துக்கலாம் தேவைன்னா. அப்படி இல்லைன்னா 8th புக்லயே கொஞ்சம் கவர் ஆயிருக்கும். ஓகே, இதுல வந்து பார்த்தோம்னா முதல்ல இந்தியாவில என்ன காலேஜ் ஆரம்பம், வாரணாசிங்க வந்து பார்த்தோம்னா கல்கத்தா மதராஸ் ஆரம்பிச்சிருப்பாரு. டக்கன் வந்து சான்ஸ்கிரிட் காலேஜ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா 1813 ஆக்ட்ல 11 லட்சம் ரூபா கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அண்டர் கமிஷன், ஓகேவா, உட்ஸ் டிஸ்பேட்ச், ராவலண்ட் கமிஷன், அந்த மாதிரி ஃபுல்லா படிச்சிருங்க. பிரிட்டிஷ் இந்தியால என்னெல்லாம் எஜுகேஷன் பண்ணாங்களோ அது எல்லாமே படிச்சிருங்க அதுல. அடுத்து பார்த்தோம்னா கவர்னர் ஜெனரல் அண்ட் வைஸ்ராய் கான்ட்ரிபியூஷன். இங்க இருந்த கவர்னர் ஜெனரல் அவங்களோட டேர்ம்ல என்னெல்லாம் ஆச்சு 1773 ஆரம்பிச்சு 1905 படிச்சுங்க. ஓகே, கடைசியா கர்சனுக்கும் படிச்சுங்க. அந்தந்த பீரியட்ல என்னென்ன ஆச்சு, இதுக்கான வீடியோஸும் நம்மளே யூடியூப்ல போட்டிருக்கோம், பாத்துக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் புக்ஸ்ல கூட ஓரளவுக்கு கவர் ஆயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா சோஷியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். இது வந்து பார்த்தா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5th லெசன் அதுல வந்து டீட்டெயிலா கவர் பண்ணியிருப்பாங்க, அதையே படிச்சுங்க. ஸோ சமூக சோஷியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அதை படிச்சுங்க. அதுக்கடுத்து ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன், காங்கிரஸ்க்கு முன்னாடி தொடங்கப்பட்ட சில கட்சிகள், சில அசோசியேஷன், மொத்தம் ஒரு 8 ஆர்கனைசேஷன் உருவாக்கி இருப்பாங்க. கல்கத்தா, பாம்பே, நம்ம மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் நேட்டிவ் சபா, மெட்ராஸ் மகாஜன சபா. இதே வந்து பாம்பே பொறுத்த வரைக்கும் பாம்பே அசோசியேஷன், பூனே ஸ்வர்ணித் சபா. அதே போல கல்கத்தா பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள், ஓகேவா, இந்தியா லீக், அதுக்கடுத்து ஜமீன்தாரி அசோசியேஷன், ஓகே, ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், தாதாபாய் நாரோஜி, அது மாதிரி சில அசோசியேஷன் உருவாக்கி இருப்பாங்க. மொத்தம் ஒரு 8 அசோசியேஷன். யார் உருவாக்குனாங்க, எந்த வருஷம். அதுக்கடுத்து பிரிட்டிஷ் லெஜிஸ்லேச்சர் எப்படின்னா 1885 முன்னாடி இருக்கக்கூடிய சில லெஜிஸ்லேச்சர், பிரிட்டிஷ்காரன் வந்து எடுத்துன்னு வந்த சட்டங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்ட்டியும் படிச்சு ஆகணும், அதனால இப்பயே கொடுத்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னெல்லாம் படிக்கணும்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773, பித் இந்தியா ஆக்ட் 1784, சார்ட்டர் ஆக்ட் 1813, 1833, 1853. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த குயின் ப்ரொக்ளமேஷன், அந்த குயின் விக்டோரியா வந்து 1858 ஒரு சார்ட்டர் கொடுத்துருப்பாங்க அது. அதுக்கடுத்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861, அப்புறம் 1892. இது வரைக்கும் படிச்சுங்க. அதுக்கடுத்து 1909 போதும், இதுவரைக்கும் படிச்சுங்க. மற்றபடி நம்ம ஐஎன்எம்ல அடுத்த கிளாஸ்ல படிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் முக்கியமான இந்த காங்கிரஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா சட்டத்தையும் படிச்சுங்க. அடுத்து இந்த லீடர்ஸ், ஓகேவா, இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ், இதுதான் உங்களோட டெஸ்ட். மொத்தம் ஒரு 13 லீடர்ஸ் இருப்பாங்க இதுல, ஓகேவா. இந்த சிலபஸ்ல பார்த்தோம்னா ஒரு 13 நினைக்கிறேன், ஓகேவா. அம்பேத்கர், பகத்சிங், இந்த மாதிரி இருக்கக்கூடிய லீடர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த லீடர்ஸோட என்னெல்லாம் படிக்கணும்னு வச்சுங்க. அவங்க எப்ப பிறந்தாங்க, எங்க படிச்சாங்க, ஓகேவா, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ஓகே, காங்கிரஸ்ல அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அவங்க எந்தெந்த கட்சிகள் இல்லைன்னா ஆர்கனைசேஷன் தொடங்கினாங்க, அவங்க எழுதப்பட்ட புக் என்ன, அவங்களோட நியூஸ் பேப்பர் என்ன, அவங்களோட ஜேர்னல்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் அவங்கள பத்தி என்னெல்லாம் இருக்குமோ, கடைசியில அவங்க எங்க இறந்துட்டாங்க அது வரைக்கும் நீங்க எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா. இது எல்லாத்தையும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். மோஸ்ட்லி விக்கிபீடியா அப்படி இல்லை சங்கர் ஐஎஸ் பண்ணிக்கலன்னா அதுல வந்து பார்த்தோம் ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் பார்த்தோம்னா சில முக்கியமான லீடர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க. லீடர்ஸ்னு ஒரு காலம் போட்டு டவுன்லோட்ல போனீங்கன்னா தேர்வு பெட்டகத்துல போனீங்கன்னா கிடைக்கும். ஸோ நீங்க அதுவும் படிச்சுக்கலாம். ஸோ சோர்ஸ் அங்கங்க இருக்கு, நீங்க தேடி படிச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் கிடைக்கலன்னா சொல்லுங்க, நான் லிங்க் வந்து தரேன், அதுக்குள்ள போய் நீங்க டவுன்லோட் பண்ணீங்க. ஓகே, ஸோ இவ்வளவு படிச்சா போதும். இதுல இருந்து 50 கொஸ்டின் கேட்க போறோம். ஒன்னு எர்லி அப்ரைசிங், ரெண்டாவது எஜுகேஷன், கவர்னரோட கான்ட்ரிபியூஷன், சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன். இங்க வந்து காங்கிரஸுக்கு முன்னாடி காங்கிரஸ், சப்போஸ் அவர் காங்கிரஸ் இல்லாத ஆள் நபரா இருந்தா அவரு பொதுவா என்னென்னலாம் பண்ணாரு, என்ன சட்ட திருத்தங்களுக்காக அவர் போராடினாரு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. முக்கியமா நியூஸ் பேப்பர், ஜேர்னல்ஸ் எல்லாம் அவர் எழுதுங்க. இவ்வளவுதான் நீங்க ஐஎன்எம்ல படிக்க போறீங்க. லாஸ்டா நான் பார்க்க போது மேக்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க், ஓகேவா. ஸோ சிம்பிளா நான் சொல்லுவேன், டைம் அண்ட் ஒர்க் நீ டேரக்டா போய் கத்துக்குவேன்.
இப்போ ஏதாச்சும் ஒரு யூடியூப் எடுத்து கத்துக்குங்க. ஸ்கூல் புக்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. மோஸ்ட்லி என்ன கேட்பாங்க டைம் ஒர்க்ல, 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணா எத்தனை நாளா முடிக்க முடியும்? சப்போஸ் யாராச்சும் ஒருத்தர் பாதியில போயிடுவாரு, ஒருத்தரே எப்ப முடிக்க முடியும் அந்த ரிமைனிங் ஒர்க்கை அப்படி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா லிவிங் ஓகே ஒரு ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி போயிடுவாங்க. அதுக்கடுத்து 3 பேர் ஒர்க் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒர்க் கொஞ்சம் சிம்பிளா தான் கேட்பாங்க டைம் அண்ட் ஒர்க்ல. ஏதாச்சும் ஒரு யூடியூப்ல போங்க, ஓகேவா, ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பாங்க, அதை பாருங்க. ஸ்கூல் புக்ல இருக்க இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போடுறோம்ல, அதுல இருக்கக்கூடிய சம்ல சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் ஆச்சுன்னா நீங்க கத்துக்கினீங்கன்னு அர்த்தம். ஓகே, இதுதான் டைம் அண்ட் ஒர்க். ஸோ இதுதான் உங்களோட டெஸ்ட் 7ஓட போர்ஷன்ஸ். இதை தான் நீங்க படிக்கணும். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. யாருக்காச்சும் டவுட் ஏதாச்சும் கேட்கணும்னா கேளுங்க. இவ்வளவுதான் நீங்க வந்து டெஸ்ட் 7ல படிக்க வேண்டியது இருக்கும். இது தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி பிப்ரவரி மோஸ்ட்லி இந்த இண்டெக்ஸ், மிலிட்ரி எக்ஸசைஸ், இந்தியாவிலே இது ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி முக்கியமான விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, ஆன்சர் பண்றேன்.